தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்மளுடைய பைக்கில் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜென்ரலாக சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கிற வீடியோவில் மோனோஷாக் சஸ்பென்ஷனுக்கும் டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம ஒரு பைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஷாப்புக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிசி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட் லுக் பைக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிகான் எடுத்துக்கோங்க, ஸோ எஃப்சி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுவே டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிசி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பைக். ஸோ பல்சர் 150 சீரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு வேரியேஷனான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மோனோஷாக்ஸ் அப்சர்வர்ஸ்னா என்ன அப்படிங்கறத கிளியரா பார்ப்போம். நம்மளுடைய சீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்கிள் மோனோஷாக்ஸ் அப்சர்வர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் யூனிகான் பைக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேஷன் ப்ரோ, ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷைன், ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பைக்ஸ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மோனோஷாக் அப்சர்வர்ஸ்க்கும் டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பொதுவாகவே பைக்ஸ்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட் லுக்ஸ் பைக்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேர்னிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெண்டு போடுவோம் அப்படின்னே சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள்னஸே வந்து இருக்காது. அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுள், உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிடைக்கும். இதுவே அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்போர்ட்டி லுக் பைக்கில் அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ அந்த மோனோஷாக் அப்சர்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த டேர்னிங் பாயிண்ட்ல வந்து லோட் ஆக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஷாக் அப்சர்வரில் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதனால ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷன் ப்ரோ பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்னது போலவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய லோட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 பேர், ஒரு ஃபேமிலியில் 2 பேர் 2 குழந்தைங்க போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் ஆகும், நல்லா தாங்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து லோட் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். லோட் வந்து நல்லாவே ஆக்ட் ஆகும். இதுவே மோனோஷாக் அப்சர்வர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுசுகி ஜிக்ஸரா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா யூனிகானா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோட வந்து அதிகமாக ஏற்ற முடியாது. ஸோ ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீல்னஸ் கிடைக்கும். எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. ஃபர்ஸ்ட் அந்த சீட்டிங் கரெக்டாக உங்களுக்கு ஒரு பொசிஷனே ஆகாது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெயிட்டுங்க. ஸோ வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோனோஷாக் அப்சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, அது வெயிட்ல. இது டுவல் ஷாக் அப்சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ்ல கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெயிட்டை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா டோட்டல் பாடியிலுமே வந்து அயன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுல பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் ஷாக் அப்சர்வர்ஸ் பண்ணுறதுல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர் தான் பெஸ்ட். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் ஒரு பெரிய பள்ளங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுலையா விட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுடைய மொத்த லோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு சீட்டுக்கு அடியிலே இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இதுவே வந்து டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு குழிக்குள்ள விடும்போது சீட்டுக்கு உங்களுக்கு பேக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காரத்துக்கும் உங்களுக்கும் பேக் சைடில் வீலுக்கு டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுமையாக வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ ஷாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ இதோட விலையை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஷாக் அப்சர்வரை விட மோனோஷாக் அப்சர்வர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இதோடைய மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனோஷாக் அப்சர்வரில் அதிகமாக பண்ணுறது போலவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஸ்போர்ட்ஸ் பைக்கில், அதாவது கொஞ்சம் சிசி அதிகமாக இருக்கக்கூடிய பைக்ஸில் வந்து டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஏன் மோனோஷாக் அப்சர்வர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பைக் வாங்க போறீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. டேரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் லுக், ஒரு பேக் லுக், அதோடைய லுக் எப்படி இருக்கு, நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ மோனோஷாக் அப்சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ்ல ரொம்பவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைடில் ரெண்டுக்கு தெரியறத விட சென்டர் பொசிஷனில் இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பைக் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும். ஸோ இன்னொன்று வெயிட்டுங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவல் ஷாக் அப்சர்வர்ஸையும் இந்த மோனோஷாக் அப்சர்வரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு மைலேஜ் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதனால மோனோஷாக்
மோனோஷாக் அப்சர்வர் இருக்கக்கூடிய ஒரு பைக் வாங்கினீங்க அப்படின்னா மைலேஜ் வைஸ்லையும் ஒரு நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோனோஷாக் அப்சர்வரில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குங்க. நம்ம டேர்னிங் பாயிண்ட்லாம் ஏன்னா சிசி அதிகமாகவே நம்ம வந்து நல்லா ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்றது தான் நினைப்போம். அதில் டேர்னிங்கில் போகிறது, ஸோ கொஞ்சம் வளைஞ்சு போகிறது, அந்த மாதிரி போகிற இடத்துங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர் இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நம்மளோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நியூ மெம்பர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. நீங்களும் ஒரு வின்னராகவே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.